ஓபிஎஸ்க்கு அடித்த அதிர்ஷ்டம் கதரும் எடப்பாடி தரப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல், அதாவது அதிமுகவிற்கு வாழ்வாசாவா அப்படிங்கிற தேர்தல், அதுக்கு அடுத்தபடியாக ஓபிஎஸ்க்கும் வாழ்வாசாவா அப்படிங்கிற தேர்தல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய தேர்தலிலே தனிப்பட்ட முறையிலோ அல்லது கூட்டணி கட்சிகளை அமைத்தோ போட்டியிட்டு அவருக்குரிய ஒரு மரியாதை, அவருக்குரிய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறார். தேர்தலை புறக்கணித்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை என்பது அவர்கள் தொண்டர்கள் மூலமாக ஓபிஎஸ்க்கு வரும். அப்படி நின்று மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இல்லை என்றாலும் அது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் தற்போது ஓபிஎஸ் புதிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் அணியில் யார் யாரை இணைக்கலாம், எந்தெந்த கட்சிகளை கூட்டணியில் இணைக்கலாம், அதில் முக்கியமாக நடிகர் விஜயை கண்டிப்பாக இணைத்தாக வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக சீமானிடமும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் மட்டும் பாஜகவிற்கு எதிராக நிற்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் சீமான் கண்டிப்பாக ஓபிஎஸ் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தவர், அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலே அனைத்து விதமான நுணுக்கங்களும் தெரிந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தனிக்கட்சி மட்டும் ஆரம்பித்து விட்டால் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காட்டுதான் இருக்கும். ஏன்னா தனிக்கட்சி ஆரம்பித்து விட்டு அதிமுக வாங்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் வாங்கினாலும் சரி அல்லது அதை விட அதிகமாக வாங்கினாலும் சரி, எது நடந்தாலும் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னு. அதற்குத்தான் ஓபிஎஸ் தரப்பினர் இப்போதிருந்தே வேலைப்பாடுகளையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.